ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. டுடே நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா 10th தமிழ் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் யூனிட் அன்னை மொழி இருக்கக்கூடிய பாவலரேறு பெருஞ்சிட்டனார் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அன்னை மொழியே அழகாண்ட செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையிலே, மன்னி அரசிருந்த மண்ணுலகப் பேரரசே என அழகான வரியில் தன்னுடைய அழகுபட கவிதை நயத்தை கொடுத்தவர் தான் பாவலரேறு பெருஞ்சிட்டனார். இவரை பற்றி நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம முக்கியமான கான்டென்ட் மட்டும் பார்ப்போம். இந்த லைன் கேட்பாங்க, சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று வரி யாருடைய வரினா சச்சிதானந்தமாருடைய வரி. இது ரொம்ப முக்கியமான ஒரு டைம் கேட்டு நாங்கள் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாவலரேறு பெருஞ்சிட்டனார் பற்றி சொல்கிறோன்னா, இதோட டீட்டெயில் நம்ம கொடுக்கல. வெளியில் சோர்ஸ் வச்சு பார்க்கும்போது 6 ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது. 6 to 8 எங்கே இருக்கோ அது எல்லாமே கனெக்ட் பண்ணி நம்ம படிக்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெருஞ்சிட்டனார் என்பது இவர் உண்மையான பேர் கிடையாது. இவருடைய உண்மையான பேர் என்னன்னா துரைமாணிக்கம். துரைமாணிக்கம் அப்படின்றது தான் இவருடைய இயற்பெயர். ஓகேவா? எப்போ பிறந்தாருன்னா மார்ச் 10, 1933 இவருடைய பிறப்பு. ஓகேவா? இவர் எங்கே பிறந்தார்னா சமுத்திரம் என்ற ஊரில் பிறந்தார். சமுத்திரம் என்ற ஊர் எங்கே இருக்கு? இப்போது சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஓகேவா? சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமுத்திரம் என்ற ஊரில் பிறந்தார். ஓகேவா? நோட் பண்ணிக்கிங்க, எல்லாம் புக்கில் இல்லை, நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நோட் பண்ணிக்கிங்க. சொல்ல நோட் பண்ணாதான் உங்களுக்கு கான்செப்ட் புரியும். ஓகேவா? உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாவலரேறு பெருஞ்சிட்டனாரும் தேவனைய பாவாணர் இந்த 2 பேரும் புக்கில் நியூ சிலபஸ் இப்போ ரிவைஸ் பண்ணிக்கலாம். நம்ம மார்னிங் கூட ரிலீஸ் பண்ணல, அந்த சிலபஸில் போய் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாவலரேறு பெருஞ்சிட்டனாரை பற்றி நம்ம சொல்லும்போது இவருடைய மனைவி பெயர் கமலம். பாவலரேறு பெருஞ்சிட்டனார் மனைவி பேர் கமலம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா அஞ்சல் துறையில் பணியாற்றியிருப்பார். பெரியார், பாவேந்தர், பாவாணர் கொள்கை நிற்பவர், தனித்தமிழ் பற்றாளர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, இவரை பற்றி இன்னொன்று சொல்கிறாங்க, தற்கால நக்கீரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை தற்கால நக்கீரர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. தற்கால நக்கீரன் அழைக்கப்படுபவர் யார் இதை கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் தனித்தமிழ் அறிஞர்னு சொல்லலாம். இவர் ஒரு அமைப்பை ஒன்று ஏற்படுத்தியிருப்பார் 1981 தமிழ் முன்னேற்ற கழகம். தமிழ் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒன்று ஏற்படுத்தியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் இந்திய எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நிறைய நடைபெற்றனால இவர் தூண்டுவதாக சொல்லி ஆங்கிலேய அரசாங்கம் இந்த அரசால் குற்றம் சாட்டப்பெற்று வேலூர் ஜெயிலில் போட்டிருப்பாங்க. ஓகேவா? இவர் ஜெயிலில் இருந்தப்பவே ஒரு காவியத்தை எழுதியிருப்பார். என்னன்னா ஐயை அப்படின்ற ஒரு காவியம். ஐயை அப்படின்ற ஒரு காவியத்தை, தனித்தமிழ் காவியத்தை ஃபஸ்ட்டு வால்யூமாக எழுதியிருப்பார். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஜெயிலிருந்து வெளில வர்றப்போ மாணவர் ஈஸியாக பயன்படுற வகையில் தமிழ்ச்சிட்டு அப்படின்ற ஒரு மேக்சினை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். தமிழ்
சிட்டு. ஓகேவா? 1982 நெக்ஸ்ட்டு 1982 தமிழ் நிலம், அது தமிழ் நிலம் அப்படின்ற ஒரு புக்கு, ஒரு ஏடு தொடங்கி நடத்தியிருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இவர் இவருடைய போற்று வகையில் மேடவாக்கத்தில் பாவலரேறு தமிழ்க்களம் அப்படின்ற ஒரு நினைவகம் இருக்குது. அதே 1981 தமிழின் முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பை நிறுவி தமிழகம் முழுவதும் இயக்கம் கட்டி எழுப்பினார். அந்த இயக்கத்துக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தார். ஓகேவா? நெக்ஸ்ட் இவரை பற்றி நம்ம சொல்கிறோம்னா வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இவருடைய கவிதை தொகுப்பு ஒரு நூல் இருக்குது. இவருடைய நூல் நிறைய பார்த்தாலும் இவருடைய கவிதை நூல் தொகுப்பு ஒன்று இருக்குது, ஓய்வும் பயனும். பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய கவிதை தொகுப்பு, கவிதை தொகுப்பு நூல் ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய கவிதை தொகுப்பு ஓய்வும் பயனும். ஓய்வும் பயனும் என்ற நூல் தொகுப்பு. இந்த நூலில் 3 பிரிவாக பிரிச்சிருப்பார். யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குஞ்சிகளுக்கு, பறவைகளுக்கு, மணிமொழி மாலை, இந்த மாதிரி 3 பிரிவாக பிரிச்சிருப்பார். இவருக்கு இந்த பாவலரேறு அப்படின்ற ஒரு பட்டத்தை யார் கொடுத்தாங்க? பாவலரேறு பெருஞ்சிட்டனா தெரியும். இந்த பாவலரேறு அப்படின்ற பட்டத்தை இவர் யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் இவருக்கு பாவலரேறு அப்படின்னு பட்டத்தை கொடுத்தாரு. ஓகேவா? அது மட்டும் கிடையாதுங்க, பாவலரேறு பெருஞ்சிட்டனாருடைய ஆசிரியர் யாருன்னா பாவாணர். ஏன் பாவலரேறு யார் கொடுத்தது? தேவநேய பாவாணர். இவர் தான் யார்? பாவாணர் தான் நம்முடைய பெருஞ்சிட்டனாருடைய ஆசிரியர். ஓகேவா? நெக்ஸ்ட் இவருடைய இறப்பு பார்த்தீங்கன்னா, எப்போ இறந்துறார் பார்த்தீங்கன்னா, ஜூன் 11, 1995 அன்னைக்கு இறந்து போயிடுறார். ஓகேவா? இவருடைய நூல் தான் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் பாரு, புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, பாவலரேறு பெருஞ்சிட்டனார் கனிசாரி என்ற தொகுதி 1 தொகுப்பிலிருந்து கிட்டத்தட்ட இந்த கனிசாரி தொகுதி பார்த்தீங்கன்னா 8 தொகுதி இருக்குது. 8ல் ஃபஸ்ட்டு தொகுதியில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இவர் 2 தலைப்பில் கொடுத்துருக்காங்க. தென்மொழி தமிழ்ச்சிட்டு என்ற இலைகள் மூலமாக தமிழ் உணர்வை பரப்பியிருப்பார். துரைமாணிக்கம் என்றது இயற்பெயர். இவருடைய நூல்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உலகியல் 100, பாவியக்கொட்டு, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சோ என்பது, மகப்புகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள், இதெல்லாமே இவருடைய நூல்கள். இவர் எழுதிய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது. முக்கியமான ஒன்று, தமிழுக்கு கருவூலமாக அமைந்த பாவலரேறு பெருஞ்சிட்டனார் எழுதிய நூல் எதுன்னு கேட்பாங்க, திருக்குறள் மெய்ப்பொருளுரை. இவருடைய நூல்கள் பொருள் எல்லாமே நாட்டுமையாக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இதை தவிர்த்து வேறு என்னென்ன நூல் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வேண்டும் விடுதலை அப்படின்ற நூலை இவர் எழுதியிருப்பார். ஓகேவா? வேண்டும் விடுதலை இந்த புக்கு எழுதியிருப்பார். ஓகேவா? இளமை விடியல் அப்படின்ற புக்கு எழுதியிருப்பார். நாங்கள் ரைட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு பாஸ் பண்ணி ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இளமை விடியல் இந்த புக்கு எழுதியிருப்பார். ஓகேவா? இதில் முக்கியமாக சில புக்ஸ் மட்டும் பார்ப்போம். ஓகேவா? இதை நெக்ஸ்ட் நம்ம படிக்க வேண்டிய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மேக்சிமம் அந்த வரிகள் கொடுத்த யாருடைய வரி அப்படின்னு கேட்கலாம்.
ஓகேவா? இந்த வரிகளை கொடுத்து யாருடைய வரி அந்த மாதிரி கேட்கலாம். இது தேவையில்லை மனப்பாட பாட்டு 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மனப்பாட பாட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அன்னை மொழியே அழகாண்ட செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னி குமரி கடற்கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே. அழகாண்ட செந்தமிழை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? தென்னன் மகளேன்னு ஒரு வரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த வரி ஏங்க தென்னன் அப்படின்றது யாருன்னா பாண்டிய மன்னன். பாண்டிய மன்னன் தான் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்துருப்பார். ஓகேவா? என் தொகை அப்படின்னா 8 தொகை, நற்கணக்கே அப்படின்றதுன்னு 14 கீழ்கணக்கு நூல்கள். ஓகேவா? இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செப்பரிய நின் பெருமை பாருங்க. செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை, என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விதிக்கும், முந்தை தனித்தமிழ் தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகையுரையும், உண்டி உறைவெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறக்காண்ட அத்தும்பி பாடும் அடுப்போல யாம் பாடி முன்னுன்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. ரொம்ப அருமையாக அந்த வரி அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நெக்ஸ்ட்டு இவரை பார்க்க வேண்டிய நெக்ஸ்ட்டு தேவனைய பாவனார். இவருடைய ஆசிரியரான பாவலர் பெருஞ்செட்டினாருடைய ஆசிரியரான தேவனைய பாவனாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் டாபிக். ஓகேவா? இல்லை ஃபஸ்ட்டு பார்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரீடு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு தமிழ்ச்சோழலம். இதில் நிறைய டேட்டாஸ் இருக்குது. இதை சொல்ல வேண்டிய கான்செப்டே இல்லை, அந்த அளவுக்கு மிக அழகாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு தேவநேய பாவனாரை யார் பார்ப்போம். நூல்வெளி ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் நிறைய டேட்டாஸ் இருக்குது, கொஞ்சமாக பார்ப்போம். அது முக்கியமான டேட்டாஸ் மட்டும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அவர் எப்படி பாவலர் சொன்னமோ இவரை மொழி ஞாயிறு சொல்லுவாங்க. மொழி ஞாயிறு தேவநேய பாவனார். இவருடைய பேரண்ட்ஸ் பெற்றோர் பேருங்க குடகுல, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஞானமுட்டு, அம்மா பேர் பரிபூரணம். அப்பா பேர் ஞானமுட்டு, அம்மா பேர் பரிபூரணம். இவரை பற்றி நம்ம தனியாக ஒரு கிளாஸாக போடலாம். ஓகேவா? நம்ம புக்கில் கண்டென்ட் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு நம்ம கிளாஸுக்குள்ள போயிடலாம். மொழி ஞாயிறு இதெல்லாம் இவர் நம்ம கொடுத்துருக்க புக்கு, அந்த நூல் சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படின்ற நூல் இருக்கக்கூடிய தமிழ்ச்சோழலம் அந்த டாப்பிக்லேருந்து காம்போசிஷன் எடுத்து கொடுத்துருக்காங்க. இது சில ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு சில விளக்க குறிப்புகள் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இவரை பற்றி சொல்லும்போது தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் சொல்கிறான். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். ஒரு அகரமுதலி திட்டத்துக்கு இயக்குனர் இருப்பார். 1974 அந்த டைமில் இருந்திருப்பார். ஓகேவா? உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்திருப்பார். இவரை செந்தமிழ் ஞாயிறு அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை பற்றி சொல்லும்போது செந்தமிழ் ஞாயிறுன்னு சொல்லலாம். செந்தமிழ் ஞாயிறு. இது யார் சார் இப்படி கொடுத்தது? யார் இவருக்கு இந்த பேர் கொடுத்தது, பட்ட பேர் கொடுத்ததுன்னா பரம்புமலை பாரிவியா குழுவினர். யார் கொடுத்ததுன்னா பரம்புமலை பாரிவியா குழு. இவங்க தான் இந்த பட்ட பேர் கொடுத்துருவாங்க. எப்போனா 1977 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம டீட்டெயிலாக நம்ம போக தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே? புக்கில் கண்டென்ட் மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம்.
இந்த லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வொக்காபுலரிஸ் மாதிரி நிறைய வரும். இதில் இந்த முக்கியமான ஒன்று என்னென்னா, நாடும் மொழியும் நமது கண்கள் என்று சொன்னார் மகாகவி பாரதி. முக்கியமான ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட்டு பொதுவாக செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவே சொல்வளம் என்பது இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவே எனும், தமிழ் மட்டும் அது தலை சிறந்ததாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 6 செம்மொழிகள் இருக்குது. இது இருக்குது 6. தமிழ் எப்போ அறிவிச்சாங்கன்னா 2004 அறிவிச்சாங்க. தமிழ் எப்போ செம்மொழி அறிவிச்சாங்க? 2004. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தமிழல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் போது தமிழில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் பல சொல் வரிசைகள் அவற்றில் இல்லாத குறை எந்த தமிழர்களுக்கும் அங்கே தெளிவாக தோன்றும். தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியதாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குள்ளாகவும் கருதப்படும் சொற்களும் தமிழ் உல என கால்டுவெல் சொல்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக கால்டுவெல் சொன்னது. ஓகேவா? இது வந்து எந்த நூல்னா திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் என்ற புக்கில் சொல்லியிருப்பார். இது முக்கியமான ஒரு கண்டென்ட். ஓகேவா? இந்த லெசனில் இதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு அடிவகை. இந்த பேர் கேழ்வரகு நெல்லுடைய அடிவகை தாள் சொல்லுவாங்க. இந்த அடிவகை பேர் கொடுத்து இது என்ன அடிவகை என்ன வகை அப்படின்னு கேட்பாங்க. நோட் பண்ணிக்கலாம். நம்ம நெல் கேழ்வரகு அடிவகைக்கு தாள்னு பேர், கீரை வாழை அடிவகைக்கு தண்டுன்னு பேர், நெத்தி மிளகாய் செடி இதுக்கு வந்து கோல்னு பேர், குற்றுச்செடி புடரை தூர்வாருவாங்கன்னா புடச்செடி தூர்வாருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது போல். ஓகேவா? இது எல்லாமே இது கொஷின் கேட்பாங்க. குற்றுச்செடி புடர் அடிவகைக்கு என்ன பேர் அந்த மாதிரி நம்ம கொஷின் கேட்கலாம். ஓகேவா? இல்லை மேட்ச் ஆஃப் மாதிரி கொடுத்து இந்த சைடு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இந்த சைடு ஒன்று ஆப்போசிட் ஆப்ஷனாக கொடுத்து இதை மேட்ச் பண்ண சொல்லி அப்படின்னு கேட்பாங்க. கிட்ட சொல்ல முடியாது இதான் கேட்பாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தட்டு கம்பு சோளம் இதெல்லாம் அடிவகைக்கு. கரும்புடைய அடிவகை கழி, மூங்கிலுக்கு கழை, அடினா புளி வேம்பு அடிவகை. ஓகேவா? கிளை, இப்போ தாவரத்திலிருந்து ஒரு பெரிய அறையிலிருந்து ஒரு பெருசாக கிளையாக பிரியும் பார்த்தீங்களா, இதுதான் கிளை. இந்த கிளைக்கு ஒவ்வொன்றும் ஒரு பேர் வச்சுருக்காங்க. என்னென்ன பேர் பாருங்கள். கவை, அடிமரத்துலேருந்து பிரியக்கூடிய பெரிய கிளைக்கு கவை. கொம்பு கொப்பு வந்து அந்த கவையோட பிரிவு, அந்த பெரிய கிளைக்கு கவை, அதோடைய பிரிவு கொப்பு, கொப்போட கொம்போட பிரிவு கிளை, கிளையோட பிரிவு சினை, சினையோட பிரிவு போட்டு, இதோடைய பிரிவு குச்சு, இதோட பிரிவு இணுக்கு. ஓகேவா? இந்த வகைகள் நல்லா பார்த்துங்க. ஓகேவா? காய்ந்த அடிவகைகள் அதே பேர் தான். ஓகேவா? இதில் மிக முக்கியமாக இதில் பார்த்துக்குங்க. இதில் முக்கியமாக நமக்கு இதை பார்க்கணும். தமிழ் ஆசிரியர், நூலக பணி விரும்பி செய்பவர், சொல்லாராய்ச்சியில் பாவனம் வியந்த பெருமகனார். யார் இவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் இவர்னா லாஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ் திரு ரா இளங்குமரனார் முக்கியமானவர். இவர் வந்து இவரை பற்றி சொல்லும்போது திருச்சியில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லூர் அப்படின்ற ஊரில் திருவள்ளுவர் தவசாலை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருப்பார். பாவனார் நூலகம் அப்படின்ற ஒரு நூலகத்தையும் உருவாக்கியிருப்பார். தமிழகம் ஃபுல்லாக திருக்குறள் சொற்பொழிலை வாங்கி சொற்பொழிலை நடத்தி வருகிறார். தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருவார். ஓகேவா? விழிகளை நேரிட்டால், இந்த லைன் முக்கியம், விழிகளை ஏற்க நேரிட்டால் கூட தமிழ் தாய் தமிழனை எண்ணிடக்கூடாது என்று எண்ணியவர் யாருன்னா இவர் தான். எப்படி நம்ம தமிழ் திருவிக்கா வந்து இமைகளை மூடி எழுதக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்காரோ அதே போல் இவரும் அந்த தனிப்பெரும் புகை நல்கி வருபவர் சொல்கிறாங்க. நிறைய நூல்கள் எழுதியிருப்பார். அதை மிக முக்கியமான நூல்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இலக்கண வரலாறு, தமிழ் இயக்கம், உடலகேஸ்வரை, பாவனா வரலாறு, யாப்பருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, இந்த மாதிரி நிறைய நூலை எழுதியிருப்பார். ஓகேவா?
இதில் நிறைய இருக்குது, நான் பார்த்துக்குங்க இதை, ஓகேவா? நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா, இது ரொம்ப முக்கியம். உலகத்திலேயே ஒரு லாங்குவேஜையும் தனியாக ஒரு மாநாடு நடத்துகிறாங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு நாடு மலேசியா. ஆனால் மாநாட்டுக்குரிய ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் நம்ம தமிழ் மொழி தான். இது யார் சொன்னோன்னா பன்மொழி புலவர் ஸ்கா அப்பாதுரையார் இவர் சொல்லியிருக்கார், ஓகேவா? இதுவும் கேட்பாங்க, ஓகேவா? எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது முக்கியமான பாட்டம். நெக்ஸ்ட்டு இந்த வரிகள் கேட்பாங்க. லிஸ்பன் அப்படின்ற பிளேஸில் 1554 கார்டிலா அப்படின்ற நூல் ஃபஸ்ட்டு தமிழ் மொழியில் தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம குரூப் 4 சிலபஸில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் ஒன்று இருக்குது. ஸோ இது மாதிரி ஐடியா கேட்கலாம், ஓகேவா? அக்கிட்ட சொல்ல முடியாது. இந்த நூலில் ரோமன் வடிவத்தில் அச்சில் பிரிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ரோமன் வடிவந்த ஃபஸ்ட்டு பேர் என்னன்னா எங்கள் வீட்டில் கேட்டிலா டி லிங்கோ தமிழு இ போர்ச்சுகீஸ். இது அன்றைய டைம்லேயே பிளாக் அண்டு ரெட் கலரில் சேஞ்ச் பண்ணி அழகாக பிரிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்தியா மொழியிலே மேலைநாட்டு ஏற்றுமதி மொழியில் அச்சேற்றியது என்ன? தமிழ் தான். இது 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலரில் வெளிவந்த செய்தி, ஓகேவா? நெக்ஸ்ட் இரட்டர மொழிதல். ஸ்லேடை அணி அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இதில் வரும், ஓகேவா? ஒரு சொல்லோ சொற்றோரோ இருள் பொருள்பட ஒரு இரட்டர மொழிதல் அணி இலக்கணத்தில் கேட்ட. பட் நமக்கு அணி இலக்கணம் டாபிக் இல்லை. குரூப் 4 சிலபஸில் பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா அணி இலக்கணம்ன்றது இல்லை, தூக்கிட்டு இருக்காங்க பொழுது. ஸோ நல்லா நோட் பண்ணிங்க, அதை பாருங்கள் எது இருக்கோ எது இல்லை நல்லா பாருங்கள், ஓகேவா? இதனை ஸ்லேடை அணி சொல்லுவாங்க. இரட்டர மொழிதல் அணிக்கு ஸ்லேடை அணி பேர். செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் அதிகமாக இந்த ஸ்லேடை அணி யூஸ் பண்ணுவாங்க. புலவர் பல பேர் பார்த்த தொகுப்பு நூல் தான் தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 5ஆம் பகுதி கழக படிப்பு சொல்கிற நூல் என்று இந்த பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் நம்ம இருந்தியான தமிழகனார் சண்ட கவிமணி அப்படின்னு சொல்லுவார். இவருடைய சிறப்பு பெயர் சண்ட கவிமணி. இவருடைய உண்மையான பேர் என்ன, இயற்பெயர் என்னன்னா சண்முக சுந்தரம். இலக்கண புலமையும் இளம் வயதிலேயே செய்யுள் ஈட்டக்கூடிய ஆற்றலும் பெற்றவர். 12 சிற்றிலக்கிய நூல்களை எழுதியிருப்பார். 12 சிற்றிலக்கிய நூலை எழுதியிருப்பார். இதை பற்றி நமக்கு அந்த நூலை பற்றி நம்ம பார்க்குறப்போ பாட்டு பாட்டுங்க சொல்லும் பொருளும் பாருங்கள். துய்ப்படு கற்படு தருதல் மேவலால் பொருந்துடலால் பெறுதலால், ஓகேவா? இந்த லைன்லாம் நல்லா பார்த்துக்குங்க. 10th படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெரி இம்பார்ட்டண்ட், ஓகேவா? நெக்ஸ்ட்டு உரைநடை அணிகள் இது வரைக்கும் நம்ம போடும். நெக்ஸ்ட் பார்ட்டில் இது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட்டில் ஒரு செப்பரேட் ஆசிரியர்கள் செப்பரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.